ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவு ஹக்கீம் தலைமையில் காத்தான்குடியில் நேற்றிரவு இந்த நிகழ்வு இடம்பெற்றது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸில் இருந்து காத்தான்குடி நகரசபைக்கு தெரிவாகியுள்ள 11 உறுப்பினர்கள் இதன்போது சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர். அளிக்கவோ எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இந்த தேர்தலில் நாங்க மாநகர சபைகள், கொழும்பு மாநகர சபை, களுத்துறை மாநகர சபை, குருநாயகல மாநகர சபை, புத்தளம் மாநகர சபை, இப்படி திருகோணமலை மாநகர சபை என்று மாநகர சபை பலவற்றில் வட்டாரங்களை வென்றிருக்கிறோம். அதே நேரம் தீர்மானிக்கிற சக்தியாக, ஆட்சியை தீர்மானிக்கிற சக்தியாக, ஆசனங்களின் எண்ணிக்கை எதுவாக இருந்தாலும் அங்கு ஆட்சியை தீர்மானிக்கிற ஒரு அந்தஸ்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்பது எங்களுக்கு இந்த தேர்தலிலே புதிய உற்சாகத்தை தந்திருக்கிறது. இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலின் முடிவுகள் கட்சியுடைய அடுத்த கட்ட வெற்றிக்கு ஒரு படிக்கல்லாக அமைவதற்கு மாகாண சபை தேர்தல், அதிலும் கிழக்கு மாகாணத்தின் ஆட்சி அதிகாரம் போன்ற விவகாரங்களில் மிக பெரிய தாக்கம் செலுத்துகின்ற கட்சி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்பது எல்லோராலும் பரவலாக எதிர்பார்க்கப்படுகிற விஷயம். எதிர்வருகின்ற மாகாண சபை தேர்தலில் நாடு முழுவதும் கிடைக்கின்ற ஆசனங்களை கொண்டு 9 மாகாணங்களிலும் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான ஒரு சில உறுப்பினர்களை கொடுக்கின்ற அந்த ஆட்சியை தீர்மானிக்கின்ற ஒரு சக்தியாக மீண்டும் இந்த கட்சியை நாடு முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதற்கு எல்லோரது ஒத்துழைப்பும் தேவை. நாடு முழுவதும் நீங்கள் பேரினவாத கட்சிகள் இருக்கலாம் அல்லது தனிய முஸ்லிம் கட்சிகளாக இருக்கலாம், எல்லோரும் நாங்கள் ஏதோ ஒரு அடிப்படையிலே ஒன்று சேருகின்ற போதுதான் எங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். இந்த அரசாங்கம் மிக விரைவிலே ஒரு மாகாண சபை தேர்தலை நடத்தலாம். நாங்கள் ஒற்றுமைப்படுவதன் ஊடாகத்தான் எங்களுடைய எதிர்கால அரசியல் உரிமைகளை பெறலாம் என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன்.